ஓம் சாந்தி. 12/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, அனைத்திலும் சிறந்த அலங்காரமான தூய்மையால் உங்களை அலங்கரிப்பதற்கு தந்தை வந்துவிட்டார். கேள்வி: முழுமையாக 84 பிறவிகளை எடுப்பவர்களின் பிரதானமான அடையாளங்கள் எவை? பதில்: 1. அவர்கள் தந்தையை நினைவு செய்வதுடன் ஆசிரியரையும் சத்குருவையும் நினைவு செய்கின்றார்கள். அவர்கள் மூவரையும் நினைவு செய்கின்றார்கள். அவர்கள் தந்தையை நினைவு செய்து ஆசிரியரை மறக்கின்றார்கள் என்பதல்ல. அவர்கள் மூவரையும் நினைவு செய்யும் பொழுது மட்டுமே அவர்களால் கிருஷ்ணரின் பூமிக்கு செல்ல முடியும். அதாவது ஆரம்பத்திலிருந்து ஒரு பாகத்தை நடிக்க முடியும். 2. அவர்கள் ஒரு பொழுதுமே மாயையின் புயல்களால் தோற்கடிக்கப்படுவதில்லை. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. எல்லையற்ற சந்தோஷத்தில் நிலைத்திருப்பதற்கு தந்தையே உங்களை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார். அவர் உங்களுக்கு எல்லையற்ற செல்வத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்னும் உணர்வை எப்பொழுதும் பேணுங்கள். நீங்கள் அமரத்துவ பூமிக்காக, புதிய உலகத்திற்காக கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். 2. வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவதற்கு உங்களுடைய புத்தியை நம்பிக்கை மிக்கதாக ஆக்கி தெய்வீக குணங்களை கிரகித்து கொள்ளுங்கள். ஒரு பொழுதுமே நீங்கள் கொடுத்துள்ளவற்றை திரும்பவும் பெறுவதை பற்றி எண்ண வேண்டாம். ஒரு பொழுதும் உங்களுடைய புத்தியில் சந்தேகத்தை கொண்டிருந்து அதனால் உங்களுடைய அந்தஸ்தை இழக்க வேண்டாம். கோபத்தில் எரிந்து கொண்டிருக்கும் ஒருவர் உங்களின் முன்னால் வந்து உங்களை அவமதித்து இகழும் போது உங்களின் நல்லாசிகளினாலும் தூய உணர்வுகளினாலும் உங்கள் மனோபாவத்தாலும் ஸ்திதியினாலும் அந்த ஆத்மாவை சகிப்புத்தன்மை என்ற நற்குணத்தாலும் சக்தியாலும் ஆசீர்வதியுங்கள். கோபப்பட்டிருக்கின்ற ஆத்மாக்கள் புற ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றார்கள். எனவே கருணை என்ற குளிர்ந்த நீரினால் இத்தகைய ஆத்மாக்களை அமைதி நிறைந்தவர்கள் ஆக்குங்கள். இதுவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மாக்களான உங்களின் கடமை ஆகும். உயிர் வாழும் ரூபத்தில் நீங்கள் இத்தகைய சம்ஸ்காரங்களால் நிறைந்திருப்பதனாலேயே உங்களின் பக்தர்கள் உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களிடம் இருந்து இத்தகைய ஆசீர்வாதங்களை பெறுகின்றார்கள். ஸ்லோகம். நினைவின் மூலம் சகல சக்திகள் என்ற பொக்கிஷத்தை அனுபவம் செய்பவர்கள் சகல சக்திகளாலும் நிரம்பியவர்கள் ஆகுகின்றார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.